நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வார்த்தைக்கு அல்லது ஆண்டுடைய சத்தத்துக்கு முன்பாக எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு டிஸ்க்ளைமர் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர்னா பொறுப்பு துறப்பு. நம்ம டிவிலெலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் சில லோக்கல் கம்பெனி ஆடு போடும்போது ஒரு வார்த்தை போட்டுருவாங்க, நீங்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கும் இந்த எங்கள் சேனலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? பொறுப்பு துறப்புன்னு சொல்லி போடுவாங்க. நீங்கள் டிவி சேனல்ஸில் பார்த்தா தெரியும். இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி நானும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த பிரசங்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இதில் பிரச்சனைன்னா அணுக வேண்டியது யாரு? இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன் மேலே கோவப்படாதுங்க, சரியா? அல்லேலூயா. ஊழியர்கள் அல்லது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறது யாருன்னா நாங்கள் ஜஸ்ட் டெலிவரி பாய் தான். அவர் கொரியர் கொடுக்குறாரு, சென்ட் பண்ணுறது தான் யாருடைய வேலை? பேச மாட்டீங்களா? என்ன யாருக்கும் தெரியாதா என்ன? ஒரு வருஷமாக இங்கே தானே இருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. அவர் எங்கிட்ட ஒரு கொரியர் கொடுத்துட்டு இதை சென்ட் ஜான்ஸ் சர்ச்சில் டெலிவரி பண்ணுறதுன்னு கொடுக்குறாரு. பொருள் டேமேஜோ உங்களுக்கு பிடிக்கலையோ யாரை கேட்கணும்? யாரெங்க கேட்பீங்க? அமேசானில் ஆர்டர் போடுறீங்க, பொருள் உங்களுக்கு இஷ்டம் இல்லை, டெலிவரி பாயை பிடிச்சி சண்டைக்கு போவீங்களா? எப்படி இந்த பொருளை டெலிவரி பண்ணலாம்? யாரை போய் கேட்பீங்க? அமேசானை தானே கேட்பீங்க. கரெக்டு தானே? அப்போது இங்கே பிரசங்கிக்க போகிற காரியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சொன்னார், அவர் சொல்கிறத நான் கூட சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டா நல்லது, இல்லை தேவையில்லாமல் என் மேலே கோவம் வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அதை முதல்ல பொறுப்பை துரத்துட்டேன். சரி, வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்துடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னிடத்துல சொன்னதுனால உங்களிடத்த சொல்ற. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இது கர்த்தர் அவருடைய இருதயத்தில் திருச்சபையை குறித்தும், திருச்சபை என்றால் நம்முடைய திருச்சபை மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற திருச்சபையை குறித்தும், நம்ம 1 கொரிந்தியர் 3:16 பார்த்தீங்கன்னா நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன திருச்சபையாகிய நம்மை குறித்தும். கவனிங்க, நம்ம பார்க்க போற காரியங்கள் திருச்சபையை மட்டும் அல்ல. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நாமே அந்த ஆலயம். ஸோ நம்மை குறித்தும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அல்லது ஒரு பாரத்தை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு உங்களோடு என்னோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று விரும்புகிறார். நல்லா கவனிங்க. பிரசங்கம் என்பது ஒரு சில வகை இருக்கு. எனக்கு தெரிந்ததை நான் எடுத்து பேசலாம். நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை உங்களோடு சொல்லலாம். நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்து அப்போ தேவன் எனக்கு உணர்த்துகிற காரியத்தையும் பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. சொல்ற காரியம் புரியுதா? நான் வேதத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை எடுத்து, உதாரணமாக சகைவை எடுத்து, எனக்கு சகைவை பற்றி சில காரியம் சொல்ல தெரியும், எடுத்து நான் அவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். அது ஒரு வகையான பிரசங்கம். நான் சம்பந்தமே இல்லை வேலையை செய்யும்போது ஆண்டவர் சில காரியத்தை ஞாபகப்படுத்தி இதை பேசுன்னு சொல்லுவார், அது ஒரு விதமான பிரசங்கம். 3வது, அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, அவர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிங்க, அவர் இந்த நாள் திருச்சபைக்கு, இந்த காலத்து திருச்சபைக்கு, இங்க வருகிற உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று பேச வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இதையும் கேட்டு பிரசங்கிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்ல விரும்புகிற காரியம், அன்பான தேவ ஜனமே, நம்ம வாசிச்ச 1 கொரிந்தியர் 3:1-2 பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபையை குறித்து, திருச்சபை மட்டுமல்ல திருச்சபையாகிய என்னை குறித்து, உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். அந்த இடத்துல பவுல் சொல்றார் பாருங்க, கொரிந்து சபையை பார்த்து, நீங்கள் பலனின் 2வது வசனம் பாருங்க, பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன்.
இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரசங்கத்துடைய தலைப்பு பலனற்ற திருச்சபை அல்லது பலனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனிங்க. ஆதி நாட்கள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வாசிச்சீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஆதி நாட்கள்ல திருச்சபை அப்படி இருந்துச்சு, ஆதி நாட்கள்ல திருச்சபை அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு, 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, அப்போஸ்தலர் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது ஏன் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது? அது ஏன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அற்புத அடையாளங்கள் எல்லாம் பெரிய யாரோ ஒரு ஊழியக்காரர்களை மட்டும்தான் நடத்த முடியும் என்று? வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கல்ல, நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16வது வசனத்துக்கு வாருங்க. மார்க்கு 16வது அதிகாரத்துல 17, 18 வாசிச்சு பாருங்கள. பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் யாரால நடக்கும்னு சொன்னாரு? ஊழியக்காரங்கன்னு சொன்னாரா? பாஸ்டர்ஸ்ன்னு சொன்னாரா? அந்த வசனத்துடைய முன்பு அந்த 15 வசனத்தை பாருங்களேன். நீங்க அந்த ஆண்டவர் சொல்ற 16 பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ள தீர்ப்பிக்கப்படுவான். இப்ப இந்த விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவனா அந்த விசுவாசிகளை நடக்கிற அடையாளம் தான் 17, 18. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசு விசுவாசிச்சேன்னு சொன்னா என்னால நடக்க வேண்டிய அடையாளம் தான் இந்த 17, 18 இயேசு சொன்னார். ஆனா இன்னைக்கு அநேக நேரத்துல இது நடக்காததுக்கு காரணம் என்னவென்றால் திருச்சபை அந்த பலனை இழந்து, திருச்சபை என்றால் திருச்சபைக்காக மட்டும் இல்ல, நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நானும் என்ற ஆவிக்குரிய பலனை இழந்ததுனால அல்லது பலன் இழந்து காணப்படுகிறதுனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் யாரோ நடத்துவாங்க, யார் மூலமோ நடக்கும் என்று ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கள, பழைய ஏற்பாட்டுக்கு வாருங்க. நியாயாதிபதிகள்ல 16வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. நியாயாதிபதிகள் 16ல 21வது வசனத்தை வாசிங்கள. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கவனிங்க, சிம்சோனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவனுடைய ஸ்டோரி எல்லாம் பார்க்க போறது இல்லை. ஆனா சிம்சோன் இந்த இடத்துல அவன் வேதம் சொல்லுறது, அவன் கண்களை பிடுங்கி அவனுக்கு விலங்கு போட்டு மாவரைத்து கொண்டு இருக்க வைத்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். இந்த மாவரைப்பதற்காகவா இயேசு தேவன் இவனை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்களேன். பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு அவங்க கண்களை பிடுங்கி அவங்ககிட்ட அடிமை போல மாவரைப்பதற்காகவா சிம்சோனை தேவன் அழைத்தார்? உங்கள்கிட்ட தாங்க கேட்குற. மொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கு ஒரு ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக அழைக்கப்பட்ட இந்த சிம்சோன் இப்ப இருக்கிற நிலைமை என்னது? சிம்சோனை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களா. அவன் அந்த நிலைமையில திரும்பி யோசிச்சு பார்த்தா, நான் எப்பேற்பட்ட அழைப்புக்கு அழைக்கப்பட்டவன், என்னை தேவன் இதற்கு அழைக்கலையே, என் மேல வச்ச நோக்கம் இது அல்லவ. நான் என்னை பார்த்தா பெலிஸ்த படைய நடுங்கும். ஒரு சிம்சோனை பிடிக்கிறதுக்கு 1000 அதிகமான ஜனங்கள் வருவாங்க. அவன் ஒருத்தனை பிடிப்பதற்கு அவங்களாலும் பிடிக்க முடியாது. அத்தனை வல்லமை பெற்றவன், அத்தனை பிரபலமானவன் சிம்சோன். ஆனா இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன சொல்லுங்களேன்? மாவரைச்சிட்டு இருக்கிறான். இதே போலதான் முழு உலகமும் பார்த்து நடுக வேண்டிய திருச்சபை, முழு உலகமும் பார்த்து திருச்சபையை பார்த்தா நடுங்கணும். நான் உங்களை அப்போஸ்தலர்ல பின்னாடி எடுத்து காட்டுறேன். அந்த அப்போஸ்தலர் திருச்சபையை பார்த்து சுற்றி இருந்த மொத்த ஜனத்துக்கும் பயம் உண்டாச்சுது. ஆனா இன்னைக்கு திருச்சபையின் நிலைமை, என்னுடைய நிலைமை, நான் தான் சொன்னேன், திருச்சபையை மட்டும் யோசிக்காது, ஏன் நிலைமை. அன்னைக்கு பெலிஸ்தரை ரட்சிக்க வேண்டியவன், இஸ்ரவேல் ஜனத்துக்கு மொத்தத்துக்கு ஒரு ராஜா போல மொத்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு ரட்சகனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா மாவரைத்து கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபரை காட்டி கொடுக்குற, புரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். லூக்கா சுவிசேஷத்துக்கு வாருங்க. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு நபர் தான். 15ஆம் அதிகாரத்துல 16, 17 வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்,
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை காட்டி கொடுத்த இந்த இடத்துல பாருங்க, இளைய குமாரன். நம்மெல்லாம் அவனுக்கு பேர் வச்சிருக்கிறோம். என்ன குமாரன்? கெட்ட குமாரன். பைபிளில் அப்படி சொல்லவே இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், மூத்த குமாரனை விட என்கிட்ட கேட்டால் இளைய குமாரன் கொஞ்சம் பெட்டர்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா தகப்பன் கூட இருந்து ஒருத்தனுக்கு தகப்பனுடைய இருதயம் புரியல. ஒருத்தனா தப்பு பண்ணான், திரும்பி என்ன பண்ணிட்டான்? வந்துட்டானா வரலையா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஆனால் திரும்பி வந்துட்டான். இங்கே ஒருத்தன் தகப்பன் கூடயே உட்காந்துருக்கிறான், மூத்த குமாரன். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. சரி, இப்போ அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். இந்த இடத்துல இளையகுமாரனுடைய அந்த காரியத்தை பாருங்க. அவன் பன்றிகள் தின்கிற தவிட்டினால இருதயத்தை வைத்த நிரப்ப ஆசையா இருக்கிறா. ஒருத்தனும் அதை கொடுக்கல. அவன் புத்தி தெளியும் போது யோசிக்கிறா, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரருக்கு எத்தனை பேருக்கோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் என்ன பண்றேன்? பசியினால் சாகுற. அன்பான தேவ ஜனமே, கொஞ்சம் என்ன கவனிங்கல. இன்னைக்கு தேவன் இருதயத்தில் இதே பாரம்தான். திருச்சபையை குறித்து உலகத்துக்கு மொத்த வெளிச்சமா இருக்க வேண்டிய திருச்சபை, உலகம் மொத்தமும் நடுங்க வேண்டிய திருச்சபை பார்த்து திருச்சபைனால ஒரு பயம், திருச்சபைனால அதுக்கு உள்ள போறதுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டிய திருச்சபையை இன்னைக்கு எண்ணமற்று போனதற்கு, இன்னைக்கு திருச்சபையை மக்கள் கண்டுக்கிறதே இல்லை. சர்ச்சின்னா ஒரு பயம் இல்லாம போனதுக்கு, அல்லது என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது தேவன் அழைத்தார். அநேக இருளில் இருக்கிறவர்களை தேவனிடத்துல கொண்டு வருகிற வெளிச்சமா என்ன வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிலைமையோ என்னன்னா, நானே எங்க இருக்கிறேன்? இன்னைக்கு அதுதான் சிம்சோனுடைய நிலைமை. யோசிச்சு பாருங்களேன். அவனை தேவன் அதற்காக அழைக்கல. இந்த இளையகுமாருடைய நிலைமை அப்படிதான். தகப்பனோடு இருந்த பொழுது அவன் சாப்பிட்ட சாப்பாடு வேற, அவன் உடுத்திய உடை வேற. ஆனா இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை உங்களோட தைரியமா பகிர்ந்து கொள்ளுகிற. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நான் சொல்லவில்லை. ஏதோ ஒரு பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போறது எளிதுங்க. அதை எனக்கும் பண்ண முடியும், எல்லாரும் பண்ணிடலாம். ஆனா தேவன் இந்த காரியம் அவருடைய இருதயத்தை உறுத்துகிறது. ஏன்னா திருச்சபையை பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஆதி காலத்தில் இருந்த திருச்சபையுடைய நிலைமை இது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எது என்ன மாற்றிற்று? ஏன் இப்படி மாறிச்சு? நான் தான் முதலே சொன்னேன். பவுல் சொன்னார் இல்ல, நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கிறபடி நான் பெலன் இல்லை, பலனற்ற திருச்சபையாய், பலனற்ற ஒரு சபையாய் அந்த கொரிந்து சபை இருக்குன்னு சொல்லி பவுல் வேதனைப்பட்டதை போலத்தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து முழு சபையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுகிறார். ஒன்ன பார்த்து பிசாசு நடுங்கனா, நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அவர் தானே சொன்னார். விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசை துரத்துவாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு பிசாசை நம்ம துரத்துறது ரெண்டாவது, பிசாசை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயப்படுறோமா பயப்படலையா? உண்மையை சொல்லுங்க. எவனோ வீட்டு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் தெரியாம விழுந்திருக்கோம். எலுமிச்சம்பழத்தை போட்டாங்க, முட்டையை உடைச்சிட்டாங்க. பயப்படுறோமா பயப்படலையா? இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருந்தால் சந்தோஷம். உண்மையிலே பயப்படலன்னா சந்தோஷம்தான். நைட்டு கனவுல ஏதோ கருப்பாக ஒரு உருவம் வந்துச்சு, வந்துட்டு போட்டு நமக்கு என்ன? அல்லேலூயா. இதற்காக அழைத்தார். இன்னைக்கு ஆண்டோடைய இருதயம் வேதனைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, சிம்சோன் ஒருவனால 1000 அல்ல, எத்தனை 1000 வந்தாலும் பெலிஸ்தரை சமாளிக்க முடியும். அத்தனை அபிஷேகம் அணுக்குள்ள இருந்து அதை செஞ்சான். ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து துணியோ பேரை கொன்று போட்டான். அந்த சிம்சோனு இப்ப நிலைமை என்னன்னா, கண்கள் புடுங்கப்பட்டவனா, கைகளில் விலங்கிடப்பட்டு மாவரைக்கிற நிலைமை. இன்னைக்கு திருச்சபையின் நிலைமையும் அதுதான், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையும் அப்படிதான். ஒரு வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை கிறிஸ்தவன், ஒரு உண்மை விசுவாசுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவன் அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா இருப்பான். அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் அவன் மூலமாக இயேசுகிட்ட வருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் யாராவது நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அது தப்பு நான் சொல்ல வரல, அது தப்பு. ஜெபமே செய்யாதுங்க ஆட்டி நான் சொல்ல வரல, சரியாய் புரிந்து கொள்ளுங்க என்ன. ஆனா என்னுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி? எனக்கு யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? ஏன் நான் ஜெபம் பண்ணலாமே? இயேசு எங்கேயாவது சொன்னாரா நீ ஜெபம் பண்ண கேட்க மாட்டேன், இவங்க ஜெபம் பண்ண நான் கேட்பேன்னு சொல்லி? கொஞ்சம் எனக்கு பாருங்களேன், ஆண்டவர் எங்கேயாவது எழுதி கொடுத்தாரா நீ ஜெபம் பண்ணலாம் என்ன கேட்க முடியாது, அவங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பேன்னு சொல்லி? நான் அநேகருக்கு ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவன்.
நான் அநேக ஜனத்தை இருளில் இருந்து கொண்டு வரும்படி அழைக்கப்பட்டவன். ஆனா நான் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கேன், யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா, 1-2 தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை இது அல்ல. வேதம் சொன்ன திருச்சபையினுடைய பலன் இது அல்ல. வேதம் சொன்ன திருச்சபை வேற. நீங்க அப்போஸ்தலர் திருச்சபை நம்ம பின்னாடி பார்க்கும்போது தெரியும் எப்படி இருந்த திருச்சபை இன்னைக்கு எப்படி பலனற்று உலகத்துக்குள்ள போய் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு மொத்த திருச்சபை பயந்து நடுங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. எனது ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம், தேவன் ரொம்ப வேதனைப்படுகிறார் அந்த காரியத்தை குறித்து. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க, அவர் கூட இருக்கிறார். இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்குலாம். நம்முடைய பிள்ளை 1 வயசு 2 வயசுல டாய்ஸை வச்சு விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம், அப்படிதானே? அதே பிள்ளை 15 வயசு 20 வயசுல அதே டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா சந்தோஷப்படுவோமா? சொல்லுங்களேன். ஏன் சந்தோஷப்படுறது இல்லை? என் பிள்ளை வளர்ந்துருச்சு, வளர்ச்சிக்கு தக்கன அதோடைய வேலை இருக்கணும், அது படிக்கணும், வேலை செய்யணும். அப்ப தேவனுடைய இருதயமும் தமது இரத்தத்தால் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை வளராம இன்னும் குழந்தையே போல பயந்துகிட்டு, இன்னும் குழந்தையே போல பிசாசு ஏதாவது பண்ணிருமோ, யாராவது இது பண்ணிடுவாங்களோ. யார் எது பண்ணா என்னங்க? யாக்கோபு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? ஆண்டவருடைய விட அந்த வல்லமை பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரை தாண்டி அந்த சக்தி உங்களை அண்டருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கிறது உண்மை என்றால், அவர் இருக்கிறார் என்றால், வான மண்டலத்தின் எந்த கிரியையும் செய்தால் ஒன்றும் அணுக முடியாது. இதுவே சத்தியம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்குதா? இருக்கா இல்லையா? அப்ப ஏன் பயப்படுறோம்? ஏன் ஒரு சின்ன இதை பார்த்து பயம்? நைட்டு தூக்கத்தை ஏதாவது ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பயம். பயப்படாத விட ஜெபம் பண்ணுங்க, சரியா போயிடுங்க. பயந்து ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பண்ணியிருப்பாங்களோ. யார் பண்ணாலும் நான் இயேசுவுக்கு உண்மையா இருந்தாலும், அவர் எனக்குள்ள வாசம் பண்ணால் எதுவும் அணுக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை நிலைமை அப்படி மாறிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற இந்த நிலைமையை பார்த்து கர்த்தர் உண்மையிலே சந்தோஷப்படுவாரா? தேவன் என்ன நினைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு ஏற்ப நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியில் நான் உங்கள்கிட்ட கேட்டு கை தூக்குங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன் வாழ்க்கை இன்னைக்கு பார்த்து தேவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லி நினைப்பீங்களா? நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை, நான் இன்னைக்கு ஆண்டவன் அழைத்த விதத்துக்குள்ளதான் இருக்கிற, அதை விட்டு நான் வெளியே வரல. தேவன் என்னை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா தைரியமா? அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிக்கு வாருங்க, 4ஆம் அதிகாரத்துடைய 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. முதல்ல சொன்ன திருச்சபை பலனற்றதாய், திருச்சபையாகிய நான் பலனற்றதாய் போனதுக்கு எப்படி போயிட்டோன்னு சொல்லி சில காரியத்தை நம்ம பார்த்தோம். சிம்சோனுடைய நிலைமை, இலேக்குமானுடைய நிலைமைன்னு சொல்லி இப்படி என் வாழ்க்கை மாறினதற்கு தேவன் ஆரம்பிச்சு வச்ச அந்த திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அந்த திருச்சபையின் பலன் இன்றைய திருச்சபைக்கும் அல்லது இன்றைய என்னுடைய ஆவிக்குரிய திருச்சபையாகிய எனக்கும் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சில காரியத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். அதுல முதல் காரியம் அப்போஸ்தலர் 4:32 வாசிச்சோம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, அன்றைக்கு அப்போஸ்தலரால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை, விசுவாசிகளாகிய அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்கள் பொதுவா இருந்தது. நல்லா ஆரம்பிச்ச திருச்சபை, நல்லா ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை, மொத்த உலகமும் நடுங்கிச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த திருச்சபையை பார்த்து சுற்றி இருந்தவர்களும் பயம் உண்டாகுது. திருச்சபைக்குள்ள வர்ற பயப்படுறாங்க. ஏன்னா அங்க அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை இன்னைக்கு இழந்து காணப்பட்டது காரணம்
சுயம் உள்ள வந்தது முதலாவது காரியம். இந்த இடத்த பாருங்களேன், அப்போஸ்தலர் நாட்கள்ல எல்லாரும் தங்களுடைய சொத்து தங்களுடைய காரியத்தை விற்று சபையில வைத்துட்டாங்க. ஒருவனும் தன்னுடையத இது என்னுடைய பொருள்னு என்ன பண்ணலையா, சொல்லல. சகலமா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, பொதுவா இருந்துச்சு. 10 ரூபா ஒருத்தன் வச்சாலும் சரி, 1000 ரூபா வச்சாலும் சரி, 2 பேரும் சேர்த்துட்டு இது நான் வச்ச 10 ரூபா, இது நான் வச்ச 1000 ரூபான்னு சொல்லல. யாரும் தன்னுடைய இது என்னோடதுன்னு சொல்லல. இதுக்கு ஆதாரமாக தான் நீங்க 5வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அனனியா சப்பிராள் என்கிறவர்கள் கணவன் மனைவி அவங்களும் வித்து கொண்டு வைக்கும் பொழுது ஒரு பங்கை வச்சு வஞ்சிச்சு, சரி நமக்கு தேவைப்படும் சொல்லி வஞ்சித்து கொடுத்ததுனால நடந்தது என்ன தெரியுமா, மரணம். சபைக்குள்ள அன்னைக்கு சுயம் அப்படியே ஒருத்தர் மூலமா எட்டி உள்ள வருது. எல்லாரும் வச்சுட்டாங்க, நம்மளும் வைப்பானா ஒன்ன மறைச்சிரும், யார் பாப்பா. இந்த எண்ணம் உள்ள வந்த உடனே தேவன் அந்த இடத்துல இதை கட் பண்றாரு பாருங்க. உடனே 2 பேரும் மறித்து போகிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டவங்களுக்கு இன்னும் பயம் உண்டாகுது. ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா இவ்வளோ வல்லம் இப்படி உடனே ஆண்டவர் பதில் அடிக்கிறாரான்னு சொல்லி. இன்னைக்கு திருச்சபை பலனற்று போனதுக்கு காரணமும், ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை பலனற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுயம் என்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியருக்கு மறுபடியும் வாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள்ல, 1-2 வாசிச்சு பாருங்க மறுபடியும். ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் என்னையும் பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. என்ன கவனிங்கள, முதலாவது திருச்சபை பலனற்று போனதுக்கு காரணம் சுயம் உள்ள வந்ததுன்னு சொன்னேன். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. நீங்க பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு என்னது இல்லையா. என்றைக்கு இந்த சுயம் திருச்சபைக்குள்ள வந்ததோ, என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் செய்வதை விட்டு என் சுய மாம்சம் சொல்லுவதை, எனக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எனக்கு எது பிரியமா இருக்குன்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேனோ, அன்றைக்கு திருச்சபை தன்னுடைய பலனை இழந்தது. என்னுடைய ஆவிக்குரிய பலனை நான் இழக்க ஆரம்பித்து விட்டேன். இங்க பவுல் அதான் சொல்றாரு, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியா உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு. அன்பான தேவ சனமே, இன்றைக்கு இந்த சுயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வேதனைப்படுகிற காரியத்துல முக்கியம் திருச்சபைக்குள்ள சுயம் உள்ள வந்ததுனால. அன்னைக்கு அனனியா சப்பிராள் செய்த ஒரு காரியத்தை கொஞ்சம் நிதானித்து யோசித்து பாருங்களேன். எல்லாரும் பொதுவாக தானே இருக்கிறாங்க. அனனியா சப்பிராளை விட சில பேர் அதிக பணக்காரராக இருந்தால் அவங்க கூட கொண்டு வச்சிருக்கலாமே. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் மைண்ட் எப்படி போச்சு பாருங்க. ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பங்கு அஞ்சிச்சு வச்சிடலாம். அல்லேலூயா. திருச்சபைக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் ஒரே மனதாய் ஒரே இருதயமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் புதுசா ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அந்த ஒரு காரியத்தினால அநேக காரியம் விழுந்து போவாங்க. அன்னைக்கு அனனியா சப்பிரால தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு அனனியா சப்பிரால தேவன் ஒருவேளை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அதை பார்த்தவங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க மட்டும் செஞ்சாங்க, நம்ம மட்டும் எதுக்கு நம்ம மட்டும் கொடுக்கணும், நம்மளும் ஒரு பங்கு வஞ்சிச்சு வைப்போம். இதுதான் இன்னைக்கு அநேக திருச்சபைகள் நடக்கிற காரியம். நல்லா ஒரே மைண்டா ஒரே டிசிஷன் எடுப்பாங்க, சரி இதை செய்வோம். அங்கிருந்து யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு விடுவாங்க, இதனை ஏன் இப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை அதுதான். இன்னைக்கு தேவன் நினைத்தது போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் இல்லாமல் அல்லது ஒரு பலனாய் வாழ வேண்டிய நான் பலனற்று போனதுக்கு என் சுயம் உள்ள வந்துச்சு. நான் ரட்சிக்கப்படும் போது நான் சொன்னேன், உமக்கு இது எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே யாருதான், இயேசு. அதான் மாமா சொன்னாங்க, பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் பேசணும்னு நினைச்சா அவங்க ஒரு பாயிண்ட் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு பாடும்போது எனக்கு அதே தாட்டு தான் வந்துச்சு. பாட்டு மட்டும் பாட்டு அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், அப்படிதானுங்க. நிறைய வேலையில் ஆண்டவர் நம்ம பாட்டெல்லாம் கேட்டா ஃபீல் தான் பண்றாரு, பொய்யா சொல்லிட்டு இருக்கா என் பிள்ளைன்னு சொல்லி. ஏன்னா உணர்ந்து பாடுறது இல்லை. சபையில் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றோம்,
என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே அப்படின்னு நம்ம பாடுறோம். கரெக்டு தானே? உணர்ந்து பாடுறோமா? சரி, பாடிட்டு ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், இனி என் சித்தம் இல்லை உங்க சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அவர் அதை நம்பிடுவாரு. அதை காப்பாற்றணும்னு நினைச்சு முயற்சி பண்றோமா? அதை அடுத்த வாரம் பார்த்துப்போம். அல்லேலூயா. உண்மை அதுதானுங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நான் பாட்டு பாடினோன்னு தேவன் அப்படியே இறங்கிடுவாரு அப்படின்னு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பொய்யா பாடுறோமா உண்மையா பாடுறோமான்னு சொல்லி. எல்லாருமே நம்ம அப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. உண்மையா உணர்ந்து பாடுறவர்களும் இருக்கிறோம். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து, ஐயோ ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், என் சித்தத்தை இதுவரைக்கும் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையை நிறைவேற்றணும் உணர்ந்து பாடுறவங்களும் இருக்கிறோம். பாட்டு நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்கு, எல்லாரும் பாடுறாங்க, நம்மளுக்கும் இந்த பாட்டு தெரியும், அதனால என்ன பண்ணிட்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள. சபையில பாடுறது நல்லதுதான், ஆனா அதை உணர்ந்து பாடாம வெறும் வார்த்தையில பாடிட்டு போனா கர்த்தர் நம்புறது அல்ல. அந்த பாட்டை குறித்து ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா பாடிட்டு போறாங்க அப்படிதான் நினைப்பாரே ஒழிய நம்ம பாடினதை ஆண்டவரை நம்பிடவும் மாட்டாரு. ஏன்னா இருதயத்துல எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள சுயமுள்ள வந்ததுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சுயத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டோடைய சுத்தம் இருந்தாலும் கூட எனக்கு எது பிடிக்குதோ, எனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, என் இருதயத்துக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய நான் இடம் கொடுத்ததுனால என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் இல்லாம போகுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள. ஒரு நாளையில கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதாவது என்ன வேணாலும் நமக்கு இந்த பூமியில செய்யலாம்னு சொல்லி கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் வேதத்துல. ஆனா நீ இதை என்னன்னாலும் நமக்கு ஆண்டவர் நீ காலையில இதுதான் சாப்பிடணும், மதியானம் இதான் சாப்பிடணும் டைம் டேபிள் போட்டு கொடுக்கல. ஏன்னா சுதந்திரமா கொடுத்துருக்கிறார், உனக்கு பிடித்ததை சாப்பிடுன்னு சொல்லி. அப்படிதானுங்க? அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா நல்லா நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது எனக்கு இந்த காரியம் புரிஞ்சிச்சு. காலையில் நான் முழிச்சதுல இருந்து எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படிதானே? சின்ன விஷயம், டூத் பேஸ்ட் பல்லு வளர்க்க போறேன், எனக்கு கோல்கேட்டு தான் பிடிக்கும், ஆனால் அங்கே வேற ஒன்று இருக்குன்னா மைண்டில் சடார்னு என்ன கோல்கேட்டை காணலை. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு வரேன், எனக்கு இட்லி தான் பிடிக்கும், ஆனால் அங்கே வேற ஒன்று இருக்கு, மைண்டில் என்ன தோணுது ஒரு செகண்டு, சரி சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் அதே இட்லியை பார்த்தா ஒரு சந்தோஷம் வருது. அப்படி தானேங்க? சின்ன விஷயத்துல இருந்து நான் எனக்கு என்ன தோணுதோ நம்ம அப்படின்னு சொல்கிறேன், அதை சாப்பிட்றது தப்பு கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதுங்க. எனக்கு என்ன தோணுதோ அதையே செய்து நான் பழகிவிட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கும், இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சா, பிடிச்சிருந்தா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அல்லேலூயா. அப்படிதானேங்க? அதே இதில் பழகினதுனால இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சபைக்கு நான் ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உங்க சித்தம் தான், யார் சித்தம் வேணான்னு சொல்லி. ஆனால் வெளியே போய் எதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு எது செய்யணும்னு தோணுதோ, எனக்கு இது கரெக்டா இருந்தா பண்ணிடுவேன், யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு செகண்ட் அது வேதம் அனுமதிக்குதான் யோசிக்கிறது இல்லை. நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இதை யோசிக்க மறந்ததுனால தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லாம போய்விட்டது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வண்ணம் இல்லாமல் போனது காரணம் சுயம். பவுல் சொன்னது போல மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொன்னது போல திருச்சபை மாம்சத்துக்கு உட்பட்டு, மாம்சம் என்ன சொல்லுகிறது, எங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். என்றைக்கும் ஒன்றை மறந்து விடாதீங்க, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சைக்கிறது. மாம்சம் சொல்லும் நீ உலகத்துக்குரியதை செய்யின்னு சொல்லி, ஆவி சொல்லும் நீ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யின்னு சொல்லி, முடிவு நான் என்ன எடுக்கிற, அதுதான் விஷயம். அல்லேலூயா. நாம் யாரா இருக்கிறோம், மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தா என் கண்ணுக்கு பிரியமானதை நான் பார்ப்பேன், என் சிந்தைக்கு பிரியமானதை சிந்திப்பேன், என் வாய்க்கு என்ன பேசணும் பேசுவேன்னு சொல்லி இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வண்ணம் என்னால் செயல்பட முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழைய காலத்து ஒரு பாடல், சாரல் நவரோஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? அவங்க பாடின ஒரு பாட்டு. நான் திருச்சபைக்கு ஒன்றே ஒன்று ஒரு ரெக்யூஸ்டா சொல்றேன்,
பழைய காலத்து பாட்டை கொஞ்சம் அதிகமாக நாம் பாடுவோம். நம்ம சபையில் ஆக்சுவலாக பழைய காலத்து பாட்டு தான் நிறைய பாடுறீங்க. இன்னும் ரெக்வஸ்டாக சொல்கிறேன், ஃப்யூச்சர்லேயும் கூட என்ன பாட்டே பாடுங்க அதிகமாக. அல்லேலூயா. பழைய காலத்து பாடல்கள் நம்மளை பக்தி விருத்தி உண்டாக்கும். அநேகமான இந்த காலத்து பாடல்கள் பரவசத்தை மட்டும் கொடுக்குது. கேட்கும்போது நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்கு. ஆனால் கேட்டதுக்கப்புறம் என்ன இந்த பாட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும். அல்லேலூயா. ஆனால் பழைய காலத்து பாடல்கள் அப்படி அல்ல. ஏன்னா பழைய காலத்து பாட பரிசுத்தவான்கள் தன் வாழ்க்கையின் அனுபவத்தையும் தான் அனுபவிச்சதையும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து தியானித்து ஜபித்து எழுதுனதுனால அந்த பாடல்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறது. எனக்கு சகோதரி உண்டு, ஜெபஷீலான்னு சொல்லி. அவங்களும் நானும் ஒரு நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். எங்கள் 2 பேரில் என்ன முடிவு எடுத்தோம்னா, நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த திருச்சபையிலையும் சரி, அதிகமாக எந்த பாட்டே பாடுவோம், பழைய காலத்து பாட்டு. ஏன்னா அடுத்த சந்ததிக்கு இந்த பாட்டுகள்லாம் எப்படியாவது என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். இப்போ இங்கே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க தான் எதிர்கால சந்ததி. நான் இந்த இடத்துல ஒரு பழைய காலத்து பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது காதில் கேட்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பாடும்போது புரியுது, அவங்களும் ஒரு நாள் பாடுவாங்க. நான் பாடாமல் விட்டுட்டா அந்த பாடல் ஒரு காலத்தில் அழிந்தே என்ன பண்ணிடும். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாடின பழைய காலத்து பாட்டல்ல இன்னைக்கு பாதி கூட நம்ம பாடுறது இல்லை. காலம் மாற மாற அழிந்து கொண்டு இருக்கு. அதனால தான் சொல்லுறேன், கொஞ்சம் இந்த திருச்சபையிலையும் நம்மள நிறைய பழைய காலத்து பாடல் பாடுறோம். இன்னும் அதை நல்லா ஊக்குவிப்பேன். அந்த பாடல்கள் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அது உடைக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்த ஒரு பரிசுத்தவான் தேவனிடத்தை பார்த்து கெஞ்சி பாடுற ஒரு பாட்டு இது. நீர் உண்டாக்கின தேவ ஜனமெல்லாம் இன்னைக்கு பாவத்துல விழுந்து தேவனுடைய கிருபை பலன் இதையெல்லாம் இழந்து தவிக்கிறது, எப்படியாவது மீட்டு விடுங்க. அல்லேலூயா. அந்த பாடோடைய அர்த்தம் புரிஞ்சுதா? தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ பலன் கிருபை இழந்ததே, தேடி மீட்டுங்க ஆண்டவரே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்து ஆடம்பரம் நிறைந்து. அல்லேலூயா. ஆடம்பரத்தை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. என் ஆதி அன்பெல்லாம், தேவன் மீது நான் வைத்திருந்த ஆதி அன்பெல்லாம் என்னை விட்டு விலகி ஆடம்பரம் நிறைந்து பின்மாறி போய்விட்டது. திருச்சபை பின்மாறி போய்விட்டது என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் அந்த பரிசுத்தவான் சொல்றாரு, மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திரியெல்லாம் ஒரு நாள் அணைஞ்சு விடும், அதற்கு முன்பாக மனதிறங்கி காப்பாற்றுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு இந்த பழைய காலத்து பாட்டலை கேட்கும் போது, எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை அர்த்தங்கள். அதனால தான் சொல்றோம், நானும் சொல்றேன், மாமாவை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன், பழைய காலத்து பாடலை பாடுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை நிலைமை அதுதான். பாவத்தில் விழுந்து ஆண்டுடைய பலனை இழந்து ஆண்டுடைய கிருபை இழந்து பலனற்று நிற்கிறது. முழு உலகமும் பார்த்து பயப்பட வேண்டிய திருச்சபை இன்னைக்கு உலகத்தாரால் அவமதிக்கப்பட்டு நிற்கிறது. காரணம் என் சுய உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அநேகருக்கு ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு நான் யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க காரணம், தேவன் சொன்னதை விட்டு என் மாம்சத்துக்கு எது பிரியமா இருக்கு, எனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு நான் தோணுதை செய்ய ஆரம்பிச்சதுனால என் மாம்சம் பலன் ஆயிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் இழந்து போயிடுச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்த காரியத்துக்கு நேராக வரலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஆதி திருச்சபையின் காலத்தில் இருந்த இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 41வது அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோகத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 43. எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனிங்க, ஆதி திருச்சபை நிலைமையில பேது பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார், அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம அதில் வாசிச்சோம், 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க ஒரே பிரசங்கத்தில். கவனிங்க, அதுக்கப்புறம் 42 அவங்க செஞ்ச ஒரு காரியத்தை பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பப்பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியா என்ன பண்ணாங்களா?
நான் சொன்ன தெரியுமா முதல்ல அந்த திருச்சபை குறித்து பயம் உண்டாயிற்றுன்னு சொல்லி வேதத்துல இருக்குன்னு சொல்லி 43 பாருங்க. எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? அல்லேலூயா. நான் சொன்னேனா திருச்சபையை பார்த்து அன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டுடைய மகிமை அதிகமா இருந்து அதுக்கு உதாரணமா தான் அனனியார் சப்பீராளுக்கு உடனே ஸ்பாட்ல தண்டனை கிடைச்சது. அந்த அளவுக்கு ஆண்டுடைய கிரியை இருந்தது. காரணம், 2வது காரணத்தை பாருங்க, 42 இருக்கு. ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய். இன்னைக்கு திருச்சபை பலனிழந்து ஆண்டோடைய இருதயம் வேதனைப்பட்டு திருச்சபையை பார்க்கும் பொழுது நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் சந்தோஷப்படுறாருன்னு நினைச்சு? நம்ம திருச்சபையை மட்டும் சொல்லல, நான் சொல்றது முழு திருச்சபையை குறித்து சொல்லுகிற. ஆண்டவர் சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறீங்க? இல்ல, வேதனைப்படுகிறார். காரணம், அதனுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து அது அநேகரால் அவமதிக்கப்படுவதற்கும் கேலி செய்யப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறதுனால. அதுக்கு காரணம் 2வது, அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை இத்தனை அடையாளங்கள் நடக்குது, பயம் உண்டாகுது. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு அல்லது யோவான் அல்லது அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணாலே மொத்த ஜனமும் நடுங்குதுன்னா அதுக்கு இன்னொரு காரணம், ஜெபம் பண்றதுல உறுதியா தரித்திருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை இழந்தது காரணம், பலன் இழந்த காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபத்தை என்ன பண்ணிட்டே வருது. கேக்குறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையில ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் அல்ல. கன்வென்ஷன் கூட்டம் வைத்தா, சுகமளிக்கும் கூட்டம் வைத்தா நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க, நம்ம திருச்சபையை பத்தி மட்டும் நான் பேசலைங்க, மொத்தமா சொல்றேன். ஒன்று நம்ம சபையிலே அப்படின்னு யோசிக்காதுங்க, அப்படி சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம், சுகமளிக்கும் கூட்டம் அல்லுது. லேலூயா லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபிப்போ வாங்க அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியுது இல்ல. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இன்னொரு இடத்துலையும் காட்டி கொடுக்குறேன் பாருங்களேன். அவங்க இதை மட்டும் செய்யலைங்க, அவங்க வெறும் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாங்கன்னு போல. நீங்கள் அப்போஸ்தலர் 4 வாசிச்சு பாருங்களேன், அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. 24 வாசிங்க, அப்போஸ்தலர் 4:24. தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ளவை யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகும். அதுக்கப்புறம் அப்படியே 30 வசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல சொன்னேன் அவங்க ஜெபம் பண்ணாங்க. இங்கேயும் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்றதுனால அந்த இடத்துல இருந்த யூதருடைய அதிகாரிகள் அல்ல அவங்களாம் கூடி அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள காவலில் வைத்துட்டு சொல்றாங்க, இதுக்கு மேலே இயேசுவை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு செவி கொடுக்கறது முக்கியமா தேவனுக்கு செவி கொடுக்க முக்கியமான்னு சொல்லி. ஜனங்கள் எல்லாரும் அந்த டைம்ல ஆக்ரோஷமா இருந்ததுனால, எல்லாரும் சப்போர்ட் அதிகமா இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள ஜஸ்ட் பயமுறுத்திட்டு விட்டுருவாங்க, இன்னைக்கு மேலே இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி. இவங்க வந்த உடனே இவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ற விதத்தை கவனிங்க. அவங்க இயேசுட்ட சொல்றாங்க, புறஜாதிகள் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 30 பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த இந்த வசனம். இந்த 30 கவனிங்க. அதில் கடைசியா சொல்றாங்க பாருங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதம் நடக்கும்படி செய்துன்னு சொல்லிட்டு உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு ஆச்சரியமான ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்கள. அங்க பயமுறுத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு எப்படி நம்முடைய தேசத்துலயும் சில பயமுறுத்தல் வருதோ, அதே போல அன்னைக்கு அதை விட அதிகமா இருக்கு. இயேசுவை பத்தி பேசினா அவ்வளவுதான். நல்லா கவனி, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் பயமுறுத்துறாங்க, இயேசுவை மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து நடக்கும் பார்த்துங்கன்னு சொல்லி. இவங்க வந்து ஜெபம் பண்றது, இயேசுட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னும் அற்புதம் அடையாளம் நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை யாரும் அடிச்சிடவே கூடாது அப்படியே ஜெபம் பண்ணாங்க. உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை சொல்லும்படி தைரியத்தை என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணதுனால தான் அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு,
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். புரியுதா? நம்ம எல்லாம் நினைச்சிரும் அவங்க ஜெபம் பண்ணும் போது இடம் அசைந்தது அப்படின்னா ஜெபம் பண்ணும் போது மட்டும் அல்ல. அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே இவங்க எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களை சுவிசேஷம் அறிவிக்க விடாம தடுக்கிறாங்க, அதனால அவங்கள போட்டுருங்க, அப்படி ஜெபம் பண்ணல. அதனால அவங்களுடைய கை காலெல்லாம் முறிச்சிருங்க, அப்படி அல்ல. உங்களுடைய ஊழியக்காரர் இதை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. தைரியத்தை கட்டளையிடுங்க, எதிர்ப்பு வரட்டு. ஆனா உங்களுடைய ஊழியக்காரர் இதை பிரசங்கிக்கிறவங்க எதை கண்டு என்ன பண்ணிடக்கூடாது, அல்லேலூயா, பயப்படக்கூடாது. தைரியத்தை கட்டளையிடுங்க. அதனால வேதம் சொல்லுது, அவங்க ஜெபம் பண்ணும்போது கூடி இந்த இடம் அசைஞ்சது, எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா என்ன பண்ணாங்க. அல்லேலூயா. எனக்கு அப்போஸ்தலருடைய அந்த ஆதி திருச்சபையுடைய பலன் ஏன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலருடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு அப்போஸ்தலும் இயேசுக்காக ரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க. இயேசு அவங்களை பாதுகாக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. அவங்க எங்கேயும் இயேசுட்ட என்ன பாதுகாத்துக்குங்க, எங்களை ரட்சித்துருங்க, எங்களை கொன்றக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணவே இல்லை. அவங்களுடைய ஜெபம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கொன்னாலும் பரவாயில்ல, நான் என் தைரியமா என்ன பண்ணணும். அல்லேலூயா. திருச்சபை எந்த அளவுக்கு தைரியமா இருந்திருக்கு பாத்தீங்களா? எங்களை அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா தைரியத்தை நாங்க என்ன பண்ணிடக்கூடாது. இந்த அப்போஸ்தலர்கள் எதிர்காலத்துல ஒவ்வொரு இடத்துல ரத்த சாட்சியா மரிச்சாங்க. தோமா இப்படி சென்னை பட்டணத்துக்கு வந்தார். அவங்களாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் போகிற இடத்துல எங்களை யாரும் தொற்றக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணலைங்க. என்ன எதிர்ப்பு வரட்டாலும் ஆண்டவரை அந்த விசுவாசத்தோடு அந்த தைரியத்தோடு நான் வசனத்தை பிரசங்கிக்கணும், அதற்கு எங்களை தைரியத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்களா. அவங்க ஒரு வேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே எங்களை போகிற இடத்துல யாரும் எங்களை தொடாதபடி பாதுகாத்துக்கன்னு ஜெபம் பண்ணா ஒரு இடத்துல பாதுகாப்பார், அடுத்த இடத்துக்கு அடுத்த ஜெபம். ஆனா அந்த தைரியம் மட்டும் வந்துருச்சுன்னா எந்த இடம் போனாலும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்க, ஆண்டவரே இது வந்துடவே கூடாது அப்படின்னா அது வராம பாதுகாக்கிறது அல்ல, அதை வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கான கிருபையை கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா நம்பலையா? ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைம் உங்களுக்கு அதை வராம பார்த்துக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா பயந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த பலன் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கிருபையை கொடுத்துட்டாருன்னா அதை விட எத்தனை சோதனை வந்தாலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுகிறோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்ன பண்ணுங்க தாருங்க, இன்னும் தேவை கிருபை தாருமேன்னு சொல்றது காரணம், உபத்திரவம் போராட்டம் என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு வரதான் போகுது. நான் அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சோதனைகள் உண்டு, ஆனா அந்த சோதனை வரக்கூடாது நான் ஜபிக்கிறது அல்ல, அந்த சோதனையை ஜெயிக்கிற கிருபை எனக்கு தாருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த திருச்சபை பலனா இருந்ததுக்கு காரணமும் நம்முடைய அல்லது இந்த கால நம்முடைய திருச்சபைகளும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கமும் ஆட்டம் காண்றதுக்கு காரணம் அந்த ஜெபம் இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிந்துங்க. சாத்தானுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், தேவன் கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்புறீங்களா நம்பலையா? தேவன் கூட நான் ஒழுங்கா இருக்கிறேன், ஒழுங்கா ஜோமனி தேவனுக்குள்ள இருக்கிறேங்கும் போது, அவருடைய பாதுகாவலுக்குள்ள இருக்கும்போது பிசாசு தலைகிலேயே சுத்தி வந்தாலும் என்ன பண்ண முடியாது. ஆனா ஒழுங்கா ஜோமனாம தேவனுடைய பாதுகாப்புல எல்லாம் வெளியே நிற்கும் போது சாத்தானு வேண்டாம், ஒரு சின்ன மனிதரை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை ஏன் தன்னுடைய ஆதி பலனை இழந்துச்சுன்னா, வேதம் சொல்லுது அப்போஸ்தலர்கள் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா உடனே கூடுவாங்க, எல்லாரும் கூடி வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தாருங்க, ஆண்டவரே இன்னும் பலமா எங்களை பலப்படுத்துங்க, இன்னும் நாங்க தைரியமா போகணும், இதை காத்து பயப்படுறாங்க கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சது. அந்த ஜெபம் இருந்ததுனால தான் அத்தனை அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த ஜெபம் குறைந்து வருவதனால தான் சபை பலன் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். மூணாவது ஒரு காரியத்துக்கு வாருங்க. அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு திருச்சபை நம்ம கண்கள் பார்க்க அநேக திருச்சபைகள் அல்லது பெரும்பாலான திருச்சபைகள் தேவனுக்கு பிரயோஜனமற்றதாக, சர்ச்சுக்குள்ள வர்ற வரைக்கும் கூட அவன் நல்லவனா இருக்கிறான். இன்னைக்கு அநேக பேர் பயப்படுறது, சர்ச்சுக்குள்ள போனா பயம் கெட்டுருவோமோன்னு சொல்லி
மறுபடியும் சொல்றேன், நம்ம திருச்சபை குறித்து நான் பேசல. நல்லா கவனிங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அங்க பிரசங்கிக்கப்பட்ட பலனற்ற ஒரு பிரசங்கங்கள். நல்லா கவனிங்க. நான் இதை சொல்றது கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்றேன், ஆனா தேவன் சொன்னதுனால தைரியமா சொல்றேன். பலனற்ற பிரசங்கங்கள், சத்தியம் பிரசங்கிக்கப்படாமல் கட்டுக்கதைகளும் ஜனங்களுக்கு ஏதுவான காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டதுனால திருச்சபை பலன் இழந்தது அல்லது குறைந்து போய் காணப்பட்டது. நல்லா கவனிங்கள. மிஷினரிமார்கள் நம்முடைய தேசத்துக்கு வரும் பொழுது என்ன மெசேஜ் கொண்டு வந்திருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? என்ன பாருங்களேன் கொஞ்சம். மிஷினரிகள் இந்தியாவுக்கு வரும் பொழுது ஏசுகிட்ட வா, உனக்கு அப்படியே ஆடி கார்ல ஆடிட்டு போய் வைப்பார், இப்படி சொல்லியிருப்பாங்களா? ஏசுகிட்ட வா, உனக்கு அப்படியே பூமியில் எல்லாத்தையும் தருவார், இப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? பேதுரு எப்படி பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. ஜீவாதிபதி நீங்க கொலை செஞ்சீங்க, தேவன் அவரை மருத்துவம் எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் சொல்லிட்டு 20 அவர் சொன்ன பிரசங்கத்தை பார்த்தீங்களா? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இதுதாங்க பிரசங்கம். இதுதான் திருச்சபை அந்த நாட்களில் பிரசங்கித்தது. ஒருத்தன் ஏசுகிட்ட வா, உன்னை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போயிருவார்னு பிரசங்கிக்கல. அது தெரியும், அது ஏசுகிட்ட நீங்க வந்தாலே நடக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே, அப்படித்தானே வேதம் சொல்லுது. இதை நான் உங்களுக்கு சொன்னாதான் தெரியுமா? நீங்க உண்மையா இருந்தாலே அவர் பரிபூர்ண ஆசீர்வதிப்பாரு. அதனால திருச்சபை அந்த நாட்கள் அதை பிரசங்கிக்கல. ஒன்னே ஒண்ணுதான், நீ மனம் திரும்பி குணப்படு, நீ பிழைக்கணும்னா ஏசுகிட்ட வந்துரு, மனம் திரும்பு. இதுதாங்க மிஷினரிகளும் கொண்டு வந்த பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. மிஷினரிகள் இந்திய தேசத்துக்கு வந்து, எப்பா நீ பாவத்தில் இருக்கிற, நீ ஆண்டவர் அறியாம ஆராய்ச்சிருக்கிற, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி இயேசுதான். நீ செஞ்சிட்டு இருக்க பாவத்தை விட்டு வெளியே வா, நீ மனம் திரும்பு, இயேசு கிட்ட வா, அப்பதான் அந்த மோட்சம் போக முடியும். இதைத்தான் பிரசங்கித்தார்களே ஒழிய வேற எதையும் அவங்க வந்து இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் மாத்தி அப்படியே மேல கொண்டு பணக்கார லிஸ்ட்ல வச்சிருவான்னு சொல்லல. அல்லேலூயா. ஆனா அதற்கு பின்பாக வந்த ஒரு சிலருடைய சுயநலத்தினால, நல்லா கவனிங்க, மக்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, மக்கள் வேற எங்கேயா போயிடக்கூடாது. அப்ப மக்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும்? உன் பாவத்தை ஆண்டவர் உன் வியாதியை மாற்றுவாரு, ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் தருவாரு, வாழாக்காமல் தலையாக்குவாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன கேட்டு இப்படிலாம் பிரசங்கம் பண்ண கூடாதா அப்படின்னா, கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனா அதை விட முக்கியம், நான் மனம் திரும்பாம அவர் என்ன தலையாக்கி வைக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படாம இந்த பூமியில நான் உயர்ந்த இடத்துல வாசஸ்தலம் பண்ணினாலும் பல கோடி சம்பாதித்தால் எனக்கு என்ன யூஸுங்க? கவனிக்கிறீங்களா என்ன? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்கல. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாத்தீங்களா பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி? என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இந்த அப்போஸ்தலர் தான் பிரசங்கம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இயேசுவை தவிர வேற ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது. எல்லாரும் என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்கல்ல. இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கம் இதுதானா? இன்னைக்கு நம்ம சபையில் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது சந்தோஷப்படுறோமா? அவனுடைய கிருபையினால நம்ம திருச்சபையில அதிகமாய் மனம் திரும்புங்கள், உலகத்தை விட்டு வெளியே வா, ஆண்டவர் பிரியமா ஜீவிங்க பிரசங்கிக்கப்படுவதை பார்த்து உண்மையில் நிறைய நாள் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் விரும்புகிறதோ அல்லது மொத்த கிறிஸ்தவ உலகம் எதிர்பார்க்கிற கூட்டம் மொத்தமா அள்ளிட்டு போறது எங்கன்னு சொன்னா, எப்படியாவது போனா ஏசு ஏதாவது தரமாட்டாரான்னு சொல்லி. எத்தனை காலத்துங்க அவர் தந்துட்டே இருப்பார், நான் அவருக்கு என்ன கொடுக்க போறேன்? என்னைக்காவது யோசிச்சோமா? என் மிஷினரிமார்கள் கொண்டு வந்த பிரசங்கம் ஏசுகிட்ட வா, உன்னை ரட்சிப்பார், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவான்னு சொல்லி. ஆனா பின்னாடி ஒரு சிலருடைய சுயநலம், ஏசுகிட்ட வா உனக்கு எல்லாம் தந்துருவாரு, ஏசுகிட்ட வா உன்னை மேல கொண்டு போயிருவாரு. ஜனங்களுடைய இருதயம் அதற்கு மேலாகவே திரும்பிச்சே ஒழிய பரலோகம் போகணும், பரிசுத்தமா வாழணும், அவருக்கு பிரியமா இருக்கணும் என்பதை மறந்து என் ஜெபம், என் எண்ணம், என் வாஞ்சை, என் விருப்பம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பூமியில நான் நல்லா இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இயேசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பார்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆண்டு பரவாயில்ல அப்படின்னு இருப்பாரா? இன்னைக்கு திருச்சபை ஆவிக்குரிய பலன் இழந்ததுக்கு காரணம் பரலோகம் போகணும் என்கிற பிரசங்கத்தை விட, ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்பு உன் பாவத்துல இருந்து வெளியவான்னு சொல்ற பிரசங்கத்தை விட ஜனங்கள் விரும்புறதெல்லாம் அவன் வாலாக்காமல் தலையாக்குவார். யார் அந்த மகள் கண்ணீர் வடித்துட்டு இருக்கவளை கர்த்தர் கண்ணீரை மாற்றுவார்னு நமக்கு இங்க ஆவி பொங்குது. கண்ணீரை மாற்றிடுவாரு. ஆனா பரலோகம் இதெல்லாம் தப்பு. நான் உங்கள்கிட்ட சொல்லல, சரியாய் புரிந்து கொள்ளுங்க. முக்கியம் என்பது அது அல்ல. இந்த உலகத்தின் ஒரு விஷயம் தெளிவா புரிந்த, உலகத்துல நாங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாடுகள் உண்டு, எனக்கு உபத்திரவம் உண்டு. இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. அநேக உபத்திரவங்க வழியா தான் எங்க போக முடியும். ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா என் ஜெபம், என் உபவாசம், என் நேரத்தை ஃபுல்லா நான் இந்த உலகத்தின் காரியத்துக்காக ஜபிச்சு விட்டா பரலோகத்துக்கு நான் எப்ப போக போறேன்? நான் சொல்ற காரியம் புரியுதா? அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வருத்தப்படுவேன்னு சொன்னீங்களோ, சரி அல்லேலூயா சொல்றாரு, சொல்லனா வருத்தப்பட்டுருவாரு அப்படின்ட்டு இல்ல, உண்மையிலே புரிஞ்சது இல்ல. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். என்னுடைய மனைவி இருக்கிறா ஜாஸ்பர். அநேக நேரத்தில் என்ன இடத்துல வந்து அவளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளை ஏதாவது வயிற்றுக்குள்ளே பண்ணிச்சாலும் புலம்புவா. பிள்ளை அமைதியாக இருந்தாலும் என்ன பண்ணுவா, என்கிட்ட வந்து சொல்லுவா. வயிற்றுக்குள்ளே சும்மா இருக்க மாட்டேங்கும்பா, அதுக்கும் ஃபீல் பண்ணுவா. கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்கிட்டு இருக்கும், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கு அப்படின்பா. அல்லேலூயா. அவள் என் இடத்துல வந்து சொல்லும் போதுலாம் நான் சொல்கிற ஒன்று தான், கண்டுக்கவே மாட்டேன். நான் எந்த ரியாக்டே பண்ண மாட்டேன். அப்படிங்கனால எனக்கு அதில் ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய ஆசை அதை விட பரலோகத்துக்கு மேலே தான் அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் மனைவிட்ட கேட்டு பாருங்களேன். இதுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணுறது இல்லை, தப்பு நான் அவங்க சொல்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்துக்கு மேலேயோ அவ்வளவா ஈடுபாடு இல்லைங்க. காரணம், இந்த பூமி சீக்கிரமா வெந்து உருகி சாம்பலாக போகுது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கணுமேங்கிற எண்ணம் தான் முதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 to 23 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இன்னொரு 5 நிமிடத்துல நான் முடிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இங்க ஒரு கூட்டம் சொல்லுது ஆண்டவரை பார்த்து, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால அற்புதங்கள்லாம் செஞ்சோம். ஆனா அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே. நல்லா யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் உரைத்துக்கிறாங்க, அற்புதம் செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு வழியில ஜெப வீரரா இருக்கலாம் அல்லது வல்லமையானவர்களா தான் இருக்கணும். ஆனா அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது பிரவேசிப்பது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நீ என் சித்தத்தை விட்டு விட்டு என்னதான் ஜோம் பண்ணி என்னதான் ஆனாலும் அதெல்லாம் நடக்கும். நீ அற்புதம், நீ ஜோம் பண்ணிட்டு அற்புதம் செஞ்சியா நடக்கும், நீ ஜோம் பண்ணி தீர்க்கதரிசனம் உரைச்சா தீர்க்கதரிசனம் நடக்கும். ஆனா எங்க வர முடியாது. அல்லேலூயா. சரியாய் புரிந்து கொள்ளுங்க, வேதத்தை சரியா அறிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். நான் அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், என் மூலம் கர்த்தர் அநேக அற்புதத்தை செஞ்சாலும் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றலைன்னா இது எல்லாம் நடக்கும். அற்புதம் நடக்கும், நான் பிரசங்கிச்சா நான் செஞ்சா எல்லாம் நடக்கும். ஆனா எனக்கு எங்க இடம் இருக்காது. அப்ப எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மூன்றாவது, இந்த ஆவிக்குரிய திருச்சபை அல்லது ஆவிக்குரிய திருச்சபையாக நான்
பலனற்று போனது காரணம் பலனற்ற பிரசங்கங்களை கேட்டு சத்தியத்தை கேட்காம. அதை தான் பவுல் சொன்னாரு, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகள் செவி கொடுக்க காலம் வரும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் சொல்லி பவுல் அந்த இடத்துல எச்சரிச்ச காரணம் அதுதாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரசங்கங்கள் வேற, அதற்கு பின்னாடி வந்து பிரசங்கிச்சவர்கள் அப்படியே கொஞ்சம் பிரசங்கங்களை தங்களுக்கு ஏற்றார் போல சத்தியத்தை சொல்லாமல் ஜனங்களுக்கு எது பிரியமா இருக்குமோ, ஜனங்களுக்கு எது தேவையோ, இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை சொல்லி கொடுத்துட்டு சத்தியத்தை கொஞ்சம் ஓரம் கட்டினதுனால பெலனாய் நிற்க வேண்டிய திருச்சபை, பெலனாய் பிசாசுக்கோ உலகத்துக்கோ எதுக்கோ அடிபணியாம தைரியமா நிற்க வேண்டிய திருச்சபை இன்னைக்கு தைரியத்தை இழந்து நிற்பதுக்கு காரணம் அதுதாங்க. கடைசி ஒரே ஒரு வசனத்தோடு வாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரத்துடைய 25 27 வாசிங்க. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள்ல. எதற்காக இயேசு மரித்தாரா? மறுபடியும் அதை கொஞ்சம் வாசிக்கலாமா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா, திருச்சபைக்காக இயேசு எதுக்கு மரித்தாரா? கரை திரை இல்லாம ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தாருங்க. இதற்காகத்தாங்க நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் சபையில மாமா பிரசங்கிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஆசீர்வாதத்தை கூறிட்டு போறது ரொம்ப எளிது. கேட்டு பாருங்களேன், ரொம்ப ஈஸி. ஆனா ஏன் மனம் திரும்புங்கள், ஏன் உலகத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோன்னா, அவர் வரும் பொழுது இந்த வசனம் சொன்னது போல என் இயேசு திருச்சபைக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட நோக்கம், அவர் வரும் பொழுது கரை திரை இல்லாத ஒரு திருச்சபையாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. உங்களையும் அவர் முன்பாக அப்படி கொண்டு நிறுத்தணும்னு சொல்லித்தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் திருச்சபை. பாவத்தோடு சாபத்தோடு உள்ள வரும்போது மக்களை பாவங்களற சாபங்களற கழுவி எந்த கரையும் எந்த திரையும் இல்லாமல் ஏசு வரும் பொழுது, ஆண்டவரே நீ தந்த திருச்சபையை பாருங்க, இத்தனை பேர் பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கிக்கிறோம்னு சொல்லி தைரியத்தோட அவர் முன்பாக நிற்கணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் பண்றவங்க. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எதுக்கு இவங்களாம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க, மனம் திரும்புன்னே சொல்றாங்க, உலகத்தை விட்டு வெளியவான்னு சொல்றாங்க, பாவம் செய்யாதன்னு சொல்றாங்க, அங்கெல்லாம் அந்த சர்ச்செல்லாம் நல்லா போனா நல்லா பிரசங்கிக்கிறாங்களே, அங்க நல்லா இருக்கு, டிவியில மெசேஜ் கேட்டா ஆறுதலா இருக்குன்னா, அந்த ஆறுதல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க. ஒரு உபத்திரவத்துக்கு ஆறுதல் உண்டாகும், அடுத்த உபத்திரம் மறுபடியும் வரும். ஆனா வரப்போகிற பெரிய ஒரு காரியம் அந்த பரலோகம், அந்த அவருடைய வருகை, அதற்கு முன்பாக உங்களை என்னை நிறுத்துவதற்காக, அதற்கு முன்பாக கரையற்றவர்களாய் இயேசு வரும் பொழுது அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாய் தைரியத்தோடு நிற்பதற்காகத்தான் இந்த திருச்சபை இருக்குதுங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு திருச்சபைக்கு சத்தியம் முக்கியங்க. சத்தியத்தை பேசினா மட்டும்தான் திருச்சபை பரிசுத்தமாக்கப்படும். சத்தியம் திருச்சபையில் பிரசங்கித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் அந்த கரை திரை போவோம். வெறும் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா ஜாலியா இருப்போம் அந்த உலகத்துல. ஆனா அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் கூடி கூறி நிற்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன காரியத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி மட்டும் முடிக்கிறேன். நம்முடைய பிரசங்கத்தின் நோக்கம் பலனற்ற திருச்சபை. தேவன் இந்த திருச்சபையில் தேவன் நம்முடைய மொத்த திருச்சபையையும் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்க்கும்போது வேதனைப்படுறது காரியம். பலனா இருக்க வேண்டிய திருச்சபை, தேவனுக்காக வைராக்கியமா இருக்க வேண்டிய திருச்சபைகள் இன்று பலனற்று போய்விட்டதுன்னு சொல்லி அதுக்கு எதுக்கு 3 காரணம்னு பார்த்தோம். முதலாவது என்ன சொன்னேன், யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்பிச்சீங்க சூ அப்படின்னீங்க, அதோட முடிச்சிட்டீங்க. சுயம். அல்லேலூயா. அடுத்து ஜெபம். தயவுசெய்து சொல்றேங்க, சபையிலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஜெபம் குறைஞ்சிச்சின்னு சொன்னா
என்னால் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு மனுஷன் முன்னாடி கூட என்னால் தைரியம் பேச முடியாது. ஆனால் ஜெபத்தில் நான் வல்லமையாக இருந்தேன்னு சொன்னால் பிசாசு வந்ததுனால எனக்கு பயம் இருக்காது. இல்லையா? இன்னைக்கு ஏன் நான் பார்த்து பயப்படுறேன், நைட்டு தூக்கத்தில் ஏதோ தெரிஞ்சுட்டுன்னு ஓடுறேன், யாரையோ பார்த்து ஐயோ ஏதோ வச்சுட்டாங்க, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாங்கன்னு பயப்படுறேன்னா ஒழுங்காக என்னது கிடையாது. ஏன்னா ஜெபிச்சாதான் ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு, பேலன் கொடுத்துருவாரு. இல்லை, நீ 1 hour ஜெபிச்சு பாருங்க, ஒரு பேலன் வரும். அந்த பேலன் வந்தால் எலுமிச்சம்பழம் இல்லை, பலாப்பழமே உருட்டி விட்டாலும் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் சொன்னேன், பலனற்ற பிரசங்கங்கள் அல்லது சத்தியத்தை பிரசங்கிக்காம வேற மாதிரி பிரசங்கத்துக்கு நேராக ஜனத்தை திருப்பினதுனால திருச்சபையும் பலனற்று போயிட்டு அந்த மாதிரி பிரசங்களை கேட்டதுனால என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலன் இல்லாமல் என் நோக்கம் என் ஜெபத்தை எல்லாம் எதுக்கு நேராக திருப்பிட்டாங்கன்னா, உலகத்தில் நீ நல்லா இருக்கணும், அதுக்காகவே ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, அதுக்காகவே போடுன்னு சொல்லி அதுக்காகவே நம்மளை திருப்பிட்டாங்களே ஒழிய பரலோகம் போகணும் அதற்கு ஆயத்தப்படுன்னு சொல்றது இல்லை. நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி